சீரியல் இண்டஸ்ட்ரியில இந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னா தாப்பால் போடுவோம்ல, உடனே வந்து டம் 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 டோர் அடிப்பாங்க. என்ன கேரக்டர் உங்களுக்காக இருந்தது? அதுல வந்து ஒரு அது மொத்தமா இப்ப சொன்ன எப்படி அப்படிதான் போட்டு ஆகட்டும் படத்துல பாருங்க. இல்ல ஐ மீன் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவா இருக்கு, மேல நெகட்டிவா இருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளதான். இப்போ நீங்களும் நிறைய சின்ன திரையில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மூவிஸ்லும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து டிரெக்டா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த தைரியம் யார்கிட்ட இல்லை. கேட்டாங்கன்னா அப்படி பஞ்ச் பண்ணிடுவேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு குறுக்கோளியில போறாங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கேன். ஹியூமன் தானே, கண்டிப்பா நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா, சுந்தர் சி சார் அவரோட படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6 ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்பியா ஒரு ஒயிட்டா அந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அதிகமா இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கவனிச்சிருக்கீங்க? சப்பியா இருக்கான்னு சொல்றீங்களா? அப்புறம் மேம் உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு இவங்கள மாதிரி ஆகணும், இவங்க வேற லெவல் இருக்காங்களா அப்படின்னு உங்க மைண்ட்ல வர யாராவது இருக்காங்களா? தளபதி. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஜித்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஸோ பிஸியா இருக்கீங்க, ஸ்மால் ஸ்கிரீனும் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அதை விட பெரிய ஸ்கிரீன்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்போ ரீசெண்டா நான் பார்த்த உங்களோட போஸ்ட்ல நயன்தாராவோட இருக்கிற அந்த ஸோ அது என்ன ப்ராஜெக்ட்? மூக்குத்தி அம்மன் 2. ஸோ அதை பத்தி நிறைய நம்ம பேசலாம். எப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? அது மூக்குத்தி அம்மன் 2 வந்து இது வந்து செகண்ட் ஹோம். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அரண்மனை 4 பண்ணிருக்கேன். தட்ஸ் ஹவ் ஐ நோ தி டீம். சுந்தர் சார் டீம் அப்படிதான் தெரியும் எனக்கு. அரண்மனை 4ல இருந்து தெரியும். ஸோ நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். ஒன் ஃபைன் டே கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரோல் இருக்கு, பண்றியாவா? யாரு? வித் நயன்தாரா. நயன்தாரா, ஓ மை காட், ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் நயன்தாரா. நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சூப்பர். ஷீ இஸ் a lady superstar. ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் நயன்தாரா கண்ணாலே பார்க்கலங்க. ஃபர்ஸ்ட் டைம் செட்ல தான் பார்த்தேன். நேர்ல பாக்குறீங்க? நேர்ல பார்த்தேன். That too working with her was a dream come true. I manifested that. அப்போ லைஃப்ல அது நடந்துச்சு. So I'm so happy to be part of மூக்குத்தி அம்மன் 2. சூப்பர். நீங்க நயன்தாராவோட காம்பினேஷன் அவங்களோட தான் நடிச்சிருந்தீங்களா? ஆமா. எப்படி இருந்தது? ஏன்னா ஃபேன் நீங்க அங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க, அவங்களோட நடிக்கின்ற போது எப்படி? ஃபேன் வந்து ஆஃப் ஸ்கிரீன் கண்டிப்பா இருக்கும், ஆனா அது வந்து செட்ல ஆன் கேமரா காமிக்க முடியாது. அப்போ கண்ட்ரோல்டா சென்டர்டா இருந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கரெக்ட். அங்கே ப்ரொஃபஷனலிசம், அங்கே வந்து ரொம்ப ஊன்னு காமிக்க கூடாது, அது கண்ட்ரோல் பண்ணி தான் ஐ ஒர்க். It was amazing experience. She was a sweetheart. She was a great lady. ஓகே. ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க. ரொம்ப பிடிக்கும். என்ன கேரக்டர் உங்களுக்காக இருந்தது? அதுல வந்து ஒரு அது மொத்தமா இப்ப சொன்ன எப்படி அப்படிதான் போட்டு ஆகட்டும் படத்துல பாருங்க. இல்ல ஐ மீன் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவா இருக்கு, மேல நெகட்டிவா இருக்கு? அவங்க ஃபேமிலிக்குள்ளதான் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் ரோல் தான். அவங்க பொள்ளாச்சியில ஷூட் பண்ணோம். பொள்ளாச்சியில ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. சாங் ஷூட் வந்து சென்னையில நடந்துச்சு. ஓகே. சோ யா, வெயிட்டிங் ஃபார் மூக்குத்தி அம்மன் 2. கண்டிப்பா. சுந்தர் சி சார் அவரோட படத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே இருக்காது. ஹீரோயின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க, பசங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல நிறைய ஆர்டிஸ்டா இருக்காங்க. சோ அவ்வளவு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ற அந்த தருணம் எப்படி இருந்தது? நிறைய ஆர்டிஸ்ட் அந்த அந்த செட் ஃபுல் சரௌண்டட் வித் ஸ்டார்ஸ். அந்த செட் டிஃபரெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப பாசிட்டிவ். எப்படி சொல்றது, அங்கே வந்து வேரியேஷன் இருக்காது. they will treat that Sundar Si sir, அவங்க டீம் Sundar Si sir, they will treat everyone so ஈக்குவலா எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. பீட் ஆர்டிஸ்ட், பீட் டெக்னீஷியன்ஸ், எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் வேல வந்து வாங்குவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங், இன் அண்ட் அவுட். அந்த இடத்துல சார் இருக்காங்கன்னா it's all because of a great soul he is. ரொம்ப ஈக்குவலா, அங்கே டிஃபரன்சியேஷன் இருக்காது. they will treat everyone equally. அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டீம் பத்தி. சுந்தர் சி சார் உங்களோட பேசின மறக்க முடியாத கான்வர்சேஷன் ஏதாவது? எப்படி ஆடிஷன்ல செலக்ட் ஆனீங்க? என்ன இது?
சார் வந்து குருநாதா. தட்ஸ் ஐ கால் குருநாதா குருநாதா. அப்படிதான் நான் பேசுவேன். சார் ஜெயஸ்ரீ நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன். பேசுவோம். ஆமா. கல்கத்தா கல்கத்தா வந்து சார் வந்து தட்ஸ் ஹவ் யூ கால் மீ. கல்கத்தா கல்கத்தா ஸ்வீட் எப்படி இருக்கு? அந்த மாதிரி. சார் கல்கத்தா ஸ்வீட் வேணுமா? நான் வாங்கி தரேன் சார் கல்கத்தா ஸ்வீட். தட்ஸ் ஹவ் வி டாக். ஓகே. ஆடிஷன் எப்படி நீங்க அவரை இந்த மாதிரி சொன்னீங்க, ஆடிஷன் போய் கொடுத்துட்டு வந்தோடனே உங்களுக்கு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட்டை பத்தி பேசலாமா? அந்த ஆடிஷன் மூமெண்ட் வாஸ் குட். நார்மலி தான் நடந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ லெஃப்ட் இட் ஆன் ஃபேட். ஆனால் நல்லபடியாக அது நடந்துச்சு. ஐ காட் செலக்டட். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். வேற நடந்துச்சு. சந்தோஷம். இப்போ நீங்க வந்து சின்ன திரையிலும் நீங்க வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. அட் தி சேம் டைம் மூவிஸ் பண்ணும்போது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பிக் ஸ்கிரீன் பண்ணும்போது. சேலஞ்சிங் வந்து நிறைய இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. இட் வாஸ் a டிஃபரெண்ட் ஷிஃப்ட். சீரியலோட தனி ஒரு டிஃபரெண்ட் உலகம். எப்படி? எப்படி? அது டிஃபரெண்ட் உலகம். சீரியல்னா நீங்க ஒரு நாள் வந்து நிறைய சீன்ஸ் பண்ணலாம். ஆமா. நிறைய சீன், நிறைய ஒர்க். ஆமா, டைட்டா ஒர்க் இருக்கும். மூவினாலவே இருக்கும். ஒர்க் இஸ் தேர். ஆனால் டிஃப்ரெண்ட் தனித்தனி உலகம் அது. ஸோ ஆமா, இப்போ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ மோர் குட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஆனா நீங்க சொல்லிருந்தீங்க இடையில இந்த மாதிரி நான் வந்து ஜித்து நான் அந்த மாதிரி இனிமேல் சீரியல்ஸ் நான் பண்றது இல்ல, இனிமேல் நான் மூவிஸ் தான் பண்றேன்னு சொன்னீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க? ஏன் மூவிஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு? அப்படி இல்ல, சீரியல்ல நல்லா ரோல் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். அப்படி சொல்ல, அந்த ஆம்பிஷியஸ், அந்த கிரிடினஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரு சின்ன திரை பெரிய திரை எல்லாமே ஆக்டிங் தானுங்க. we are artists, we are born to work in front of camera. அது என்னமோ உண்மைதான். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல. பட் நல்ல ரோல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா சீரியல்ல கண்டிப்பா பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ கிரேட் ரோல்ஸ் இன் மூவிஸ். ஓகே. இன்னுமே நீங்க ரொம்ப நாளா சென்னையில இருந்தாலும் இன்னும் தமிழ் வந்து இன்னும் நல்லா பேசலையோ, இதனால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கம்மியா கிடைக்குது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மொழினால, லாங்குவேஜ்னால? லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஆமா கொஞ்சம் இருந்திருக்கு. கண்டிப்பா லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். அது வச்சு ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் நல்லா இல்ல என்ன? சூப்பர், நல்லா தாங்க பேசுறீங்க. அப்புறம் ஏன் கேள்வி? இல்ல மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பா அது இருந்திருக்கு. பட் ஐ அம் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ ஒர்க்கிங் ஆன் மை லாங்குவேஜ் மோர். ஓகே. ஆமா. அதே மாதிரி சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, மூவியா இருந்தாலும் சரி, இது இந்த கொஸ்டின் ஒரு மேண்டேட்டரியே வச்சிருவாங்க. தவிர்க்கலாம்னு நினைப்போம். ஸோ அது கேட்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணாதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாவே ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்களும் நிறைய சின்ன திரையில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மூவிஸ்லும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உண்மையா சொல்லுனா அட்ஜஸ்ட்மெண்ட் இட்ஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட். அது வந்து எல்லா ஃபீல்ட்ல இருக்கும். பட் ஐ எம் சம்படி, இஃப் யூ ஆஸ்க் மீ, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ பிலீவ் இன் டூயிங் கிளீன் ஒர்க். எனக்கு கிளீன் ஒர்க் தான் பிடிச்சிருக்கு. ஐ டூ ஒன்லி கிளீன் ஒர்க். அந்த மாதிரி வந்து டிரெக்டா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த தைரியம் யார்கிட்ட இல்லை. கேட்டாங்கன்னா அப்படி பஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ டிரெக்டா யாரும் வந்து கேட்கல. இன்டிரெக்ட்லி வரும், அந்த நியூஸ் வரும். நான் அப்படி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நான் நடிக்க மாட்டேன். நான் அப்படி கட் பண்ணிடுவேன். பிகாஸ் என்னோட எத்திக்ஸ், மோரல்ஸ் அதுதான் முக்கியம். ஸோ அது நான் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஐ பிலீவ் இன் டூயிங் கிளீன் ஒர்க். நீ இன்டெரக்டா இந்த மாதிரி பிச் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா? எந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி பேசுவாங்கம்மா? இந்த மாதிரி உங்களை இன்டெரக்டா பிச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? எனக்கு வந்து டிரெக்டா யாரும் சொல்லல. அப்படி சுத்தி இப்படி வரும்ல, இப்படி இங்க வரியா இப்படி வரும். அப்புறம் கேட்கும் போது என் மேனேஜர்ஸ்க்கு தெரியும் என்ன பத்தி. நான் கொஞ்சம் ரவுடி பேபின்னு, கொஞ்சம் ரகடான பொண்ணு. ஸோ என் மேனேஜர்ஸ் அவங்களுக்குள்ள கட் பண்ணிடுவாங்க. அந்த வரைக்கும் வர மாட்டாங்க. மேனேஜர் வந்து he is the shield, he will protect me. அவங்களே சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு. ஆமா. ஸோ அதுவே கட் ஆயிரும். நான் வந்து பை காட் கிரேஸ் நான் நிறைய குட் ஹியூமன் பீங்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் இண்டஸ்ட்ரியில. who gave me opportunity for who am I. என்னோட திறமை பார்த்து தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க than anything else. So yeah, இது வரைக்கும் whatever I worked I did was good work, clean work. and நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் நல்ல ஒர்க் எனக்கு அமையணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும், சார் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றோம், ஆனா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு குறுக்கோலியில போறாங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கிடைக்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கேன். ஹியூமன் தானே, கண்டிப்பா நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு வந்து அப்படி ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் யோசிப்பேன், நமக்கான டைம் வரும். டைம் முன்னாடியோ டைம் அப்புறமா எதுவும் கிடைக்காது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். நான் அந்த டைம் வரும்போது தான் நம்மளுக்கு அமையும். அது வரைக்கும் பேஷண்டாவே இந்த ஃபீல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் இஸ் தி ரியல் கீ. பேஷன்ஸ், பீயிங் பேஷண்ட்.
கன்சிஸ்டன்சி கரெக்டா சொல்றீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியா அந்த பேஷண்டா அந்த சொல்லுவாங்கல்ல, தட் 1 year ஆஃப் யுவர் லைஃப், அந்த 10 வருஷம் இல்லைன்னா நாட் எக்ஸாம்பிள், அந்த 3-4 years நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ, அந்த 1 பாசிட்டிவ் இயர் உங்க லைஃப்ல வரும்போது அந்த ஸ்ட்ரகிள் பண்ண 4-5 வருஷம் நீங்க மறந்துப்பீங்க. அந்த 1 year சக்சஸ்ஃபுல்லான இயர் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ நான் அப்படிதான் யோசிப்பேன். பேட் டைம்ஸ் வரும், கடந்து போகும். பேசணும்ல, இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷல் பாஸ். ஸோ யா, இந்த டைம்ல குறுக்கோளியில போறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அவங்க லைஃப்ங்க என்ன வேணா பண்ணட்டும். we live in a democratic world. அவங்கவுங்க விஷ்டம், வாழுங்க, லீவ் லெட் லீவ், அவ்வளவுதான். ஓகே, அது நான் யாருக்கு இங்க குறைய சொல்ல மாட்டேன். அவங்க விருப்பம், அவங்க லைஃப், அவங்க என்ன, அவங்க ஷூல நம்ம போகல, அவங்க என்ன யோசிச்சுட்டு பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. எல்லாருக்கும் தனித்தனியா ஷூ இல்ல. ஸோ அவங்க ஷூல அவங்க பண்றாங்க, அதை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. I am somebody who don't judge anybody. Everybody is free to do whatever they want. Don't disturb me. Do whatever you want, man. என்ன வேணா பண்ணிக்கீங்க, என்னிடம் வராதீங்க. ஓகே மேம், நீங்க சீரியல்ஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப படங்களும் பண்றீங்க. சீரியல் இண்டஸ்ட்ரியில இந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும், இது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா? ஒரே ஒரு விஷயம் தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னா டாப்பால் போடுவோம்ல, உடனே டம் 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 டோர் அடிப்பாங்க. ஷார்ட் ரெடி. ஐயோ, டைம் குறையா, கொஞ்சம் ட்ரெஸ் மாத்துக்க கொஞ்சம். ஆனா லேடிஸ்னா கண்டிப்பா ட்ரெஸ் மாத்த டைம் ஆகும். கண்டிப்பா ஆகும். அது அவங்களுக்கு புரியாது. அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம ரோபோட் போனாலே டக்குன்னு வந்துடணும், அப்படி இருக்காதுல்ல. You should give us a basic. அதுக்கு 1 hour எடுத்துட்டாலும் தப்பு தானே. 5 minutes கொடுக்கணும்ல, 5 minutes நோண்டாம இருக்கணும்ல. 5 minutes குள்ள டம் 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 டோர் அடிச்சுட்டே இருப்பாரு. அந்த விஷயம் தான் ரொம்ப இரிட்டேட் ஆகும். அப்புறம் காமிக்காம, டேய் இரு தம்பி, ட்ரெஸ் மாத்தி டைம் ஆகும்டா, லேடிஸ்டா. பசங்கன்னா ஒரு சட்டை ஒரு வேஷ்டி போட்டா வந்துருவாங்க. பொண்ணுங்களை கொஞ்சம் சுடிதார், சாரி, நிறைய காஸ்டியூம்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணனும். So it will take time la, and we women need time. Present level இருக்கணும்னா கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் கொடுக்க மாட்டாரு, டம் 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 டோர் அடிச்சிட்டே இருப்பாரு. அந்த விஷயம் தான் என்ன இரிட்டேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆர்டிஸ்ட் ஃபேஸ் தி சேம் இஷ்யூ. எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி மூமெண்ட்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்களா இது ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கு அந்த மாதிரி? கண்டிப்பா சொல்லிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அத புரியாது, கம்ப்ளைண்ட் பண்ண ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடிக்கும் போதே ஓகே வில் ஓபன், டைம் வரும்போது ஓபன் பண்ணுவோம், நோண்டாதீங்க, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கோம், உள்ள பேசல, கடல்ல போடல, ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோங்க, டைம் குறைங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும். சூப்பர். நீங்க அரண்மனை 4ல பண்ணிருக்கீங்க, அதை பத்தின மெமரிஸ் நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அந்த அரண்மனை 4 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன மைண்ட் செட் ஞாபகம் வருது? அரண்மனை 4 ஃபர்ஸ்ட் டே பூஜை நடக்கும் போது செட்ல நான் போனேன். அப்போ கண் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் குஷ்பு மேம் பார்த்தேன். குஷ்பு மேம், சுந்தர்சி சார், ஆமா. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குஷ்பு மேம் நான் பார்க்கும்போது மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வாஸ், மேம் அந்த பக்கம் இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன், ஐ டிட் திஸ் டு ஹர். ஐ அம் குஷ்பு ஃபேன் அண்ட் மேம் வாஸ் சோ ஸ்வீட். அவங்க when நான் வரும்போது மேமும் வந்தாங்க, நான் அப்படி நடுவில் போனேன்னா மேமும் நடுவில் we hugged it out, we hug பண்ணோம், ஹேண்ட் ஷேக் பண்ணோம். அப்புறம் சொன்னேன், மேம் ஐ லைக் யூ ஸோ மச், ஐ எம் எ குட் ஃபேன், யூ ஸோ பியூட்டிஃபுல் மேம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க்யூ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கண் முன்னாடியே நிக்குது. ஆமா, மோஸ்ட்லி பசங்க தான் பார்த்தா பொண்ணுங்க வா மேம் ரம்பா மேம் அந்த மாதிரி ஒரு ஓவர் இதுல போவோம், பொண்ணுங்களே அது பண்ணுவாங்க. as a woman, இன்னொரு woman நம்ம ரசிச்ச தப்பே இல்லை. அந்த நம்ம குஷ்பு மேம் பார்த்து நம்ம வளர்த்துருக்கோம், சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். குஷ்பு மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த ஒரு விஷயம் என்னால மறக்கவே முடியாது அரண்மனை 4ல அப்படின்னு உங்க மைண்ட் செட்ல வருது? ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபைட்டிங் சீன்ஸ் நடந்துச்சு. ஃபைட்டிங் சீன் நடக்கும் போது அப்போ சார் நம்ம கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் கேமரா என்ன ஞாபகம் இருக்கு, கேமராமேன் ஃபோக்கஸ் வேற யாரும் மேல வச்சிருக்காங்க. சார் கரெக்டா இங்க கேமரா கரெக்டா வே. So he wanted my expression to be captured properly. Okay. அதுல குறை இல்லாம சார் as I said, சார் பத்தி அவங்க பார்ஷியலிட்டி பண்ண மாட்டாங்க. யாருக்கும் என்ன ஸ்பேஸ் வேணும் இந்த கரெக்டா பார்த்து உங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. he will treat you well. உங்க போர்ஷன் உங்களுக்கு கரெக்டா ஸ்கிரீன்ல நீங்க அழகா தெரியணும், கரெக்டா அந்த போர்ஷன் கொடுத்துருவாரு.
ஆமா. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா சுந்தர் சி சார் அவரோட படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 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 6 ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்பியா ஒரு ஒயிட்டா அந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அதிகமா இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கவனிச்சிருக்கீங்களா? நான் சப்பியா இருக்கான்னு சொல்றீங்களா அப்புறம்? மேம் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். அது மட்டும் லைட்டா சப்பியா தானே இருக்கீங்க? லைட்டா சப்பியா இருக்கானா? ஓகே. பாசிட்டிவா தான் சொல்றேன் நான். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. சோ அந்த மாதிரி சுந்தர் சி சாரோட ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி அதிகமா ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? அது நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க? நீ இப்ப சொல்லும்போது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நோட் பண்ணல. இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஃப்டர் யூ டெல்லிங் மீ. ஓகே. மேம் இப்போ நயன்தாரா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நீங்களே சொன்னீங்க. இப்போ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுன்ற போது அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம அவங்க எடுத்துக்கிறதுல கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணாங்க அவங்களோட ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கோம் இல்ல மேம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது மத்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் சொல்லும் போது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ. ஷேரிங் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் ஹர். நான் வந்து கமிட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் யோசிக்கல. நான் எவ்வளோ மினிட்ஸா இருப்பானா எவ்வளோ செகண்டா இருப்பானா தெரியல. நயன்தாரா மேம் ஒரு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரோல் கிடைக்கும் போது ஐம் சோ பிளஸ்ட். அண்ட் மேம் லைக் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் இன்சைட் அவுட். ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு. அவங்க பேசும்போதே நீங்க ரசிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் பி நயன்தாரா தி கிரேட் லேடி ஸ்டார். நான் பேசும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஸோ அந்த ஷூட்டிங் டேஸ் வாஸ் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஹர். யா. உங்களுக்கு இந்த மேம் வந்து ஷீ வில் மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே. எந்த அன்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அது ஆஹா ஆகும்னு எதுவுமே இருக்காது. சிம்பிளா ஷூட்டிங் டீசெண்டா சைலண்டா முடிச்சிடும். இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். முக்குத்தி அம்மன் 2 நானும் வெயிட் பண்றேன். சூன் டு ரிலீஸ். கண்டிப்பா. சோ அது நல்லா வரணும்னு நானும் இந்த இடத்துல ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு இவங்கள மாதிரி ஆகணும். இவங்க வேற லெவல் இருக்காங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல வர யாராவது இருக்காங்களா? நான் நயன்தாரா ஃபேன். Always Nayantara fan. Big time. She's a lady superstar. Okay. So I really look up to her. நீங்க நயன்தாரா மேம் ரொம்ப பிடிக்கும். மின்னல யாரோட ஃபேன் நீங்க? தலபதி. தலபதி ஃபேனா? எஸ். கண்டிப்பா தலபதி ஃபேன் தான். எஸ். யா. உங்களுக்கு இந்த ஒரு படம் பார்த்து தான் எனக்கு தலபதி ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டு இருக்குல்ல, தேன் 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 நான் தேடியே அழைத்தேன். அந்த பாட்டு, அந்த படம். அப்பா தலபதி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மீனிங் தெரியுமா தேன் அப்படின்னு? தேன் இஸ் ஹனி ரைட்? தெரியுமே. அந்த வேர்ல்ட்ல எல்லாத்துலயுமே ஹனி அந்த இது மிக்ஸ் ஆற மாதிரி ஆமா. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் தலபதி அவரோடதுனா எது சொல்றீங்க? குக்கல் பண்ணி பாயா உலக துப்பாக்கி. அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனா நம்ம as a விஜய் ஃபேனா இப்போ நம்ம ஜனநாயகா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் டிலே ஆயிட்டே இருக்கு. ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ ஃபீல் தான் பண்றேன். எல்லாம் போயிடுச்சு. ஃபீல் தான் பண்றேன். 9th ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. எஸ். ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணதுக்கு ரெடியா இருந்தேன். அதுக்கப்புறம் மூவி கேன்சல் வை. இப்போ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகும். சூன் டு ரிலீஸ்ல. ஆனா இந்த இயரோட தளபதி அவருடைய லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போயிட்டாங்கன்னா படம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? ஃபீலிங் தான் இருக்கா. திருப்பி தளபதி வந்து நம்ம ஆன் ஸ்கிரீன் பார்க்க முடியாது. பட் அவங்க வந்து அவங்க பர்சனல் சாய்ஸ். அவங்க வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும். தளபதி வந்து இஸ் டு சாக்ரிஃபைஸ்ல. மக்கள் தான் அவங்களுக்கு வந்து தளபதி இப்போ மக்கள்னால தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்காக தான் அவங்க அந்த எந்த உலகம் விட்டுட்டு அந்த உலகம் போறாங்க. டு சர்வ் பீப்புள், டு ஹெல்ப் பீப்புள். ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே. வந்தாரை வாழ வைக்கும் சிங்காரச்சனின்ற மாதிரி தமிழ்நாட்டில் மற்ற மொழியிலேருந்து இங்கே வந்து நடிச்சவங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷைனாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கணும்னு நான் இந்த இடத்துல தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூல இன்னொரு இதில் நம்ம சந்திக்கணும். கண்டிப்பா. நீங்க அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். ஓகே. தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா சக்ஸஸ் ஆவருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ ஜித்து.